ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து ஒரு 3D பட்டர்ஃப்ளை தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ஆரி ஒர்க்கில் வந்து வேறு விதமாக செய்வோம். இது ப்ரூச் மெட்டீரியலுங்கிறதுனால நான் வேறு விதமாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சு பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பெரிய சைஸுக்கு நம்ம வந்து 5Dங்கிறதுனால டபுள் லேயர் வந்து பட்டர்ஃப்ளை நம்ம மேக் பண்ண போகிறோம். அதுக்கு ஒன்று வந்து நான் அமிர்தாஞ்சன் பாட்டில் வந்து பெரிய சைஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இன்னொன்று வந்து இந்த அக்ரலிக் கலரோட பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன அமிர்தாஞ்சனோ அல்லது ஒன்று பெரிய சைஸு ஒரு சின்ன சைஸு அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது எப்போதும் போல் நம்ம ரவுண்ட் ஷேப் வந்து 2 எடுத்துக்கலாம். ரவுண்ட் ஷேப் இது வரைக்கும் நம்ம வந்து ஏதாவது புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க எப்படி கிராஃப்ட் ஒயர் வச்சு ஒரு ஷேப் கொண்டு வரணுங்கிறத இதில் நான் கிளியராக காமிச்சிருக்கேன் பாருங்கள். கிராஃப்ட் ஒயரை அந்த பாக்ஸுக்கு மேலே சுற்றிட்டு அதை நல்லா அந்த பாக்ஸ் என்ன பொருள் வச்சுருக்கீங்களோ அதை அப்படியே ரொட்டேட் பண்ணிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும்னா டைட் ஆயிரும். நம்ம ஓரளவுக்கு 2-3 தடவை நாட் வந்ததுக்கப்புறம் அதை கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ரவுண்ட் ஷேப் நமக்கு வந்து வந்துடுச்சு. இந்த ரவுண்ட் ஷேப்பை வந்து நம்ம எப்படி பட்டர்ஃப்ளையாக மாற்றுறோங்கிறது நம்ம ஆல்ரெடி நிறைய பட்டர்ஃப்ளை செஞ்சுருக்கோம். இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன். ஒரு ஹார்ட் ஷேப் மாதிரியும் கூட இது வரும். பட்டர்ஃப்ளைல நிறைய டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸ்லாம் இருக்குது. நம்ம 2 ஷேப் பார்த்துருக்கோம் ஏற்கனவே. அதில் ஒரு டிசைன் வச்சு தான் நான் இப்போ இந்த 5D பீகாக் பட்டர்ஃப்ளை வந்து பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 2 சுற்றுனதையும் சைடில் சென்டரில் வச்சுட்டு அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் இருக்க பகுதியை வந்து நீங்கள் லைட்டாக பெண்ட் பண்ணி விட்டிங்கன்னா பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் கிடச்சிரும். இந்த 2 விங்ஸையும் பார்த்திங்கன்னா நம்ம கம் போட்டு ஃபஸ்ட்டு ஒட்டிடலாம். நான் இதே மாதிரி தான் இன்னொரு சின்னதுலேயும் ரெடி பண்ணியிருக்கேன். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகுது, நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். இதில் நான் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். என்னென்னா நான் கடைசி அதை டிசைன் பண்ண பிறகு தான் எனக்கே ஒரு ஐடியா கிடச்சிது. இப்படியே நீங்கள் வந்து 2 பட்டர்ஃப்ளை வைக்கிறான்னு தான் வச்சிடலாம். நான் சென்டரில் பட்டர்ஃப்ளைக்கு பாடி பார்ட் இருக்கும் பார்த்திங்களா, அதை நம்ம முதலையே ஃபிக்ஸ் பண்ணி இருந்திருக்கணும். அது நான் பண்ணாமல் விட்டதுனால எனக்கு கொஞ்சம் வந்து தூக்குன மாதிரி தெரிஞ்சுது. அதாவது கொஞ்சம் வித்தியாசமாக தெரிஞ்சுது. நீங்கள் ஃபஸ்ட்டே என்ன செய்யுங்க, ஒரு 2 பட்டர்ஃப்ளையை ரெடி பண்ணிவிட்டு ஃபெதர்ஸ் ரெடி பண்ணிவிட்டு சென்டரில் அந்த 2 பட்டர்ஃப்ளையும் கனெக்ட் பண்ணுறக்கூடியதுக்கு ஒரு சின்ன ரவுண்ட் எடுத்து அதை வந்து கொஞ்சம் நல்லா நீளமாக அதை நான் பின்னாடி உங்களுக்கு காட்டியிருக்கேன். அந்த ஷேப்பை நீங்கள் முதல்லையே என்ன பண்ணிடுங்க, சென்டரில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த பட்டர்ஃப்ளை வைங்க. இல்லை நான் பண்ணுற மாதிரி கூட பண்ணலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். அது நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் நம்ம வந்து காய விட்டு பண்ணுற மாதிரி இருந்தது, அவ்வளோதான். இப்போ இந்த சின்ன பட்டர்ஃப்ளைக்கு வந்து நான் 2வது அக்ரலிக் கலர் மேலே வச்சு அதை எடுத்திருக்கேன் பாருங்கள். 2யும் ரவுண்ட் பண்ணிவிட்டு அதை கம் போட்டு ஒட்டிடலாம். இது சேம் மெத்தடு தான். கம் போட்டு நல்லா காய வச்சுருங்க. காய வச்சா தான் நம்ம அடுத்த ஒர்க் வந்து பண்ண முடியும். நான் இந்த 3D பட்டர்ஃப்ளைல வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நான் ஸ்டிச் பண்ணலை. நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன் நான் கிராஃப்ட் ஒயர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஆரி ஒர்க்லலாம் நம்ம கிராஃப்ட் ஒயர் கொடுக்க மாட்டோம். அது நம்ம கிளாத்தில் அப்படியே ஒர்க் பண்ணிவிட்டு, அதாவது கட் பீடு, சுகர் பீடு அந்த மாதிரி ஜமுக்கி வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அது பேட்ச் ஒர்க் மாதிரி ரெடி பண்ணிடுவோம். இது வந்து ப்ரூச்சஸ், மெயின்லி ப்ரூச்சஸ் கிளாஸுங்கிறதுனால நான் அந்த கிராஃப்ட் ஒயரை வச்சு ஒரு பட்டர்ஃப்ளை மேக் பண்ண போகிறேன். அது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. கலர் தான் கொஞ்சம் டார்க் கலர் கொடுக்காம விட்டுட்டேன். நீங்கள் நல்ல டார்க் கலர் உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரூச் மெட்டீரியலை யூஸ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் 2யும் கம் போட்டு ஒட்டி காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்க்கலாம். நார்மலாக கம் போட்டு தான் நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் B7 அதான் அந்த B7000 க்ளூ போட்டுட்டு நான் ஒட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஏன்னா நம்ம ரொம்ப இது பண்ணிகிட்டே இருந்தால் அந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போகுது. ஏற்கனவே நம்ம ரொம்ப லேட் பண்ணக்கூடாதுங்கிறதுனால நான் ஒரே விங் மட்டும் ஒட்டிட்டு உங்களுக்கு அதை ஸ்பீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக ஒட்டி காய வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா காய வச்சுட்டு அடுத்த ஒர்க்கை பண்ணுங்கள். எல்லாமே நான் இதில் ஸ்டிச் பண்ணல, கம் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது உங்களுடைய சாய்ஸ் தான். இது போட்டாலே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருந்தது. நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க, இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், அவ்வளோதான். இந்த மாதிரி கம் போட்டு ஒட்டிடுங்க. 2 பெரிய பட்டர்ஃப்ளை 2 சின்ன பட்டர்ஃப்ளையும் ஒட்டிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 2யும் நல்லா ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறம் நம்ம அடுத்த ஒர்க்கை பார்க்கலாம்.
அடுத்த ஒர்க் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னால், நான் ஃப்ளவர் சீக்வென்ஸ் தான் எடுத்திருக்கேன். அதையுமே நான் ஒட்ட தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் வேணால் அதை நல்லா இது பண்ணிக்கோங்க. அதாவது அதில் ஸ்டிச் பண்ண முடியும் நமக்கு. ஆல்ரெடி நம்ம நிறைய டிசைன்ஸ் பார்த்துருக்கோம். அதே மாதிரி நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறதா பண்ணிக்கோங்க. அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கம் போட்டுட்டு நான் லைட்டாக ஒட்டிட்டேன் எல்லாத்தையுமே. அதாவது 2 பட்டர்ஃப்ளையோட ஃபெதர்ஸ் மட்டும் நான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை ரொம்ப பெருசாக எடுத்துக்கோங்க, இன்னொன்று வந்து கொஞ்சம் குட்டியாக எடுத்துக்கோங்க. நான் 2க்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்குது. அதனால் எனக்கு கொஞ்சம் வந்து என்ன சொல்கிறது, 2ம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தது. அப்படி இருக்க வேண்டாம். ஒன்று நல்ல பெருசு, ஒன்று ரொம்ப கொஞ்சம் குட்டியானது. மீடியம் சைஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் 2யும் தனித்தனியாக தான் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அது கம் வந்து திருப்பி நான் அதில் லைட்டாக அப்ளை பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தூக்குன மாதிரி இருந்துச்சு, அதனால் அப்ளை பண்ணிடுறேன். நம்ம சேனலில் வந்து நம்ம ப்ரூச்சஸ் கிளாஸ் வந்து ரெக்கார்டட் வீடியோ கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா வெறும் 300 ருபீஸ் தான் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். பேசிக் அட்வான்ஸ் 2க்குமே சேர்த்து. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோடய கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஒட்டி முடிச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம அந்த செகண்ட் விங் வந்து கொஞ்சம் தூக்குன மாதிரி இதனால் நான் திருப்பி எடுத்துகிட்டு கம் போட்டு ஒட்டிகிட்டு இருந்தேன். நல்லா உங்களுக்கு வந்து அது காஞ்சிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆனால் ஒரே ஒரு ரீசன் மட்டும் எனக்கு அது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம B7000 க்ளூ ஒட்டும்போது பார்த்தீங்கன்னா கையில் பட்டுச்சுன்னா அது ரொம்ப ட்ரை ஆயிடுது. அது அது இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக கையில் படாமல் நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு அந்த பென்னு வச்சு தான் யூஸ் பண்ணுறாங்க. அது தவிர வேறு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். நம்ம அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நானும் ஒட்டி பார்க்குறேன், அது எனக்கு கையில் நல்லாவே போய் பிடிச்சிக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் சீக்வென்ஸு கொஞ்சம் டார்க் கலர் எடுத்துருக்கணும். எனக்கு என் நேரில் பார்க்கும்போது தெரிஞ்சது. ஆனாலுமே கொஞ்சம் டல் கலராக எடுத்துகிட்டேன், நான் சூஸ் பண்ணிட்டேன். நீங்கள் வந்து கொஞ்சம் டார்க் கலரு, அதாவது ரெட்டு, ப்ளூ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதில் வந்து சுகர் பீடு கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை ஸ்டிச் பண்ணாலும் நல்லாயிருக்கும். இல்லை 3mm 4mm பீட் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இதுதான் பண்ணணும்னு இல்லை. ஆனால் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம ப்ரூச் மெட்டீரியலை வச்சு பண்ணால் எப்படி இருக்குங்கிறதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருமே 3D பட்டர்ஃப்ளை 5D பட்டர்ஃப்ளைனாலுமே நம்ம ப்ரூச் கிளாஸ்னாலுமே ஆரி ஒர்க் மெட்டீரியல் வச்சு தான் பண்ணியிருக்காங்க. நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியாக்காக தான் இதை நான் ட்ரை பண்ணேன். ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ போட்டுட்டு நம்ம வந்து அந்த உங்களுக்கு கலர் தெரியுதுன்னு நினைக்கிறேன். நல்லா லைட்டு ஒரு மாதிரி ரோஸ் கலர் உள்ள ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் தான் நான் வந்து அதில் கம் போட்டு ஒட்டிகிட்ருக்கேன். முதல்ல கை வச்சு ஒட்டி கொஞ்சம் கம் பட்டுச்சு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு டியூப் பீட் இருக்கும் பார்த்தீங்களா, லாங் டியூப் பீடு, அதில் கம்மை வச்சுட்டு அப்படியே எடுத்து எடுத்து பேஸ்ட் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பரவாயில்ல மாதிரி இருந்துச்சு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கையில் வந்து கம் பட்ட உடனே அது என்னாச்சுன்னா, நம்ம ஃப்ளவர் சீக்வென்ஸ் எடுத்தால் கையில் போய் ஒட்டிகிட்டே இருந்தது. அதனால் நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். ஒரு வேஸ்ட்டு பென்னு அல்லது ஒரு பென்சில் ஏதோ ஒன்றில் பேக் சைடில் கம்மை தொட்டுட்டு அப்படியே தூக்கி தூக்கி ஒட்டி வச்சிடலாம், ஈஸியாக வரும். நீங்கள் இதில் வந்து வேறு எதை கொடுக்கலாம் அப்படின்னா, அந்த ஸ்டோன்ஸ் இருக்குல்ல, திலகம் ஸ்டோன்ஸு, கட் பீடு அந்த மாதிரி எதுனாலும் கொடுத்துக்கலாம். முதல்ல நீங்கள் வந்து அது என்ன ஒரு ஸ்டோன் செயின் கூட ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி இப்போ பால் செயினெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை வச்சு ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து ஒன்லி ப்ரூச்சஸ் மெட்டீரியல் என்னென்ன இருக்கோ என்கிட்ட அதை வச்சு தான் நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வரிசையாக நம்ம ஃப்ளவர் சீக்வென்ஸு ரெண்டு பெரிய பீகாக் பட்டர்ஃப்ளைக்கும் சின்ன பட்டர்ஃப்ளைக்கும் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டையும் நல்லா ஒட்டி முடிச்சாச்சு. ஒட்டி முடிச்சுட்டு அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் ட்ரை பண்ண விட்டுருங்க. நீங்கள் வேணும்னா ஃபஸ்ட்டு நான் சொன்னது தான் நல்லா ஸ்டிச் பண்ணி முடிச்சுருங்க. இப்போ அதில் நல்லா தெரியுது பாருங்கள் அந்த ஷேப்பு. நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்டிச் பண்ணாலும் இன்னும் அழகாக இருக்கும். ஃப்ளவர் சீக்வென்ஸ் பண்ணுங்கள், அதை சமிக்கி என்ன ஒர்க்னாலும் கொடுத்துக்கலாம். நான் ப்ரூச் மெட்டீரியல் கொடுத்துருக்கேன். நீங்கள் எது உங்ககிட்ட அவைலபிளாக இருக்கோ அதை வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம கம்மியான அமௌண்ட் அதாவது 300 இப்போ பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்பில் இன்ஸ்டாகிராமில் எல்லாத்துலேயும் பார்த்தா 1500 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அமௌண்ட்டில் சொல்லி கொடுக்குறாங்க. அப்படி நிறைய அமௌண்ட்டு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் நல்ல குவாலிட்டியாக இருக்கும், நிறைய நல்லா சொல்லி கொடுப்பாங்கங்கிற நினைக்கிறாங்களா என்னன்னு எனக்கு ஒரு ஐடியா தெரியல. ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பாக நல்ல விதமாக சொல்லி கொடுத்து அந்த பிள்ளைங்களும் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸும். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதில்ல. நான் நிறைய பேர் என்னோடய குரூப்பில் என்கொயரி குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு சும்மா என்கொயரி மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே போய் பண்ணி போயிடுறாங்க. அது ஏன்னு தெரியல. அது நிறைய அதான் சொல்கிறேன்ல, அந்த அவங்க வந்து ஃப்ரீ ரெக்கார்டட் வீடியோ நம்ம வந்து கம்மியான அமௌண்ட் வாங்கினா அதுக்கு வேல்யூ இல்லைங்கிறது கொஞ்சம் நல்லா தெரியுது எனக்கு. பரவாயில்ல, நம்மளால் முடிஞ்சதை நம்ம சொல்லிக் கொடுக்கலாம், கொஞ்சம் அமௌண்ட்டு வாங்கிட்டேன்னு தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை நிறைய பேர் ஆனால் மிஸ்யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நல்லா அதை அந்த ஃபீஸ் கூட கட்ட முடியாமல் இருக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க மட்டும் அதை யூஸ் பண்ணால் ஓகே தான். பாருங்கள், நெக்ஸ்ட்டு நான் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு லேயர் வந்து கம் அப்ளை பண்ணிட்டேன். இதில் வந்து நான் பொடிசாக இருக்கிற ஜமிக்கியை கொடுக்குறேன். ஏன்னா நமக்கு வந்து ஸ்பேஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் கொஞ்சம் அந்த ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி உள்ள ஒரு மெட்டீரியலை கொடுத்துக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறது ஜர்தூசி இருந்துச்சுன்னா அது ஒரு லேயர் கொடுத்துக்கோங்க. இந்த பட்டர்ஃப்ளை வந்து நான் வெறும் விங்ஸ் மாதிரி வர்ற மாதிரி தான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பட்டர்ஃப்ளைல அதாவது லைனாக வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பட்டர்ஃப்ளை எடுத்திங்கன்னா ஒரு லேயருக்கு இந்த ஃப்ளவர், இன்னொரு லேயரில் ஜமிக்கி, இன்னொரு லேயரில் வந்து கட்பீடு, அந்த மாதிரி கொடுத்திங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு எப்படி வருதுங்கிறதையும் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நிறைய சப்ஸ்கிரைபர் யூடியூபர்ஸ் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. நல்ல வந்து ரெஸ்பான்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அப்படிங்கிறது பண்ணுறாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம நல்லதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் அந்த மாதிரி இது பண்ணுறாங்க, மிஸ்டேக் பண்ணிகிட்ருக்காங்க. பரவாயில்ல, நம்ம நல்லதை மட்டும் பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம். நிறைய பேர் வர்றாங்க, என்கொயரி பண்ணுறாங்க. அவங்களுக்கு தேவையான நான் வந்து எப்போதும் என் குரூப்பில் என்கொயரி குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஜாயின் பண்ண பிறகு எதாவது டீட்டெயில் கேட்டால் உடனே ஷேர் பண்ணிடுவேன். ஷேர் பண்ணது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். அவங்க அதை உடனே எடுத்துகிட்டு எங்கெங்கே ஏதாவது கிடைக்குதா மெட்டீரியல்ஸு, நம்ம அதிலே ஒன்று வாங்கிக்கலாம், இதில் போய் எதுக்கு ஜாயின் பண்ணுவானே அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. பரவாயில்ல, நமக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நம்ம அதுக்கு வந்து அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் லேயரும் சமிக்கி ஒர்க் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி நம்ம எல்லா பக்கமும் கொடுத்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். நமக்கு சேனலில் வந்து ஃப்ரீ ஹேண்ட் எம்ப்ராய்டிங் கிளாஸு, ரிப்பன் எம்ப்ராய்டிங்கும் போட்டுட்ருக்கேன். இந்த ப்ரூச்சஸ் வந்து எல்லாமே நம்ம ஓவராலாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி வந்து ரெகுலராக உங்களுக்கு வந்து ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ரிப்பன் எம்ப்ராய்டிங் கிளாஸஸ் வந்து வீக்லி ஒரு 2 டேஸு அந்த மாதிரி வரும். மாற்றி நான் போட்டுறேன். யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் வந்து அந்த ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட்டு 16லேருந்து நம்ம ஆரி கிளாஸும் ஃப்ரீயாக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸுமே கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குதோ, அதாவது ஃபீஸ்க்கு கட்ட முடியாது, நம்ம கற்றுக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் நிறைய பேர் இருப்பாங்க. கொஞ்சம் மெட்டீரியலை வாங்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற நியர்பை ஷாப்பில் ஆரி மெட்டீரியல்ஸ் ஓரளவுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வாங்கிட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கூட ஒர்க் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதுக்கப்புறம் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்கேங்கிறத பார்த்துட்டு கூட உங்கள் நியர்பை ஷாப்பில் வாங்கி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னால் கேளுங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அமௌண்ட்டுக்கு பே பண்ணி படிக்க முடியாமல் இருக்கிற இன்ட்ரெஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்களால நிறைய நல்ல டேலண்ட் இருக்கும், ஆனால் ஃபீஸ் பே பண்ணி படிக்க முடியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த ஆரி கிளாஸு, ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ரிப்பன் எம்ப்ராய்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் அதை நான் ஃப்ரீயாக பண்ணியிருக்கேன். ப்ரூச்சஸ் ஏன் ஃப்ரீயாக கொடுக்கலன்னா அது வந்து மெட்டீரியலோட ரேட்டு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் கொஞ்சம் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் வாங்கிட்டு நான் பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் நீங்கள் எல்லா கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க.
பார்த்திங்கன்னா நம்ம வந்து செகண்ட் லேயரையும் முடித்தாச்சு ஜமிக்கி வச்சு. இப்போ கொஞ்சம் எடுப்பாக தெரியுது, ஏன்னா ஒரு லைட் கலர் ஒரு டார்க் கலர் கொடுத்ததுனால. சென்டரில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது. இதனுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 100 கிராம் ஒரு சின்ன பேக்கெட்டு தான். ஆனால் 500 ருபீஸ் சொன்னாங்க. நான் அது வாங்கினேன். ஆனால் பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் கொடுத்துருப்பேன். சின்ன பேக்கெட்டு தான், ஆனால் இதோடைய ரேட்டு பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் கொடுத்து வாங்கிட்டேன். தெரியாமல் வாங்கிட்டேன். ஏன்னா அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் கொடுத்து ஒரு பொருள் நம்ம 500க்கு வாங்கினோன்னா ப்ரூச் மெட்டீரியல் வேறு எந்த மெட்டீரியலுமே நம்ம வாங்க முடியாது. அந்தளவுக்கு நம்ம எக்கனாமிக்ஸ் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அந்தளவுக்கு நம்ம ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்தால் நம்ம வாங்கி நம்ம சேல் பண்ணலாம். ஹோல்சேலாக நமக்கு கிடைக்கல. அந்த மாதிரி ஹோல்சேலாக கிடச்சிச்சின்னா நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் எனக்கு 3 ஃப்ளவர் சீக்வென்ஸ், அதாவது நான் காமிச்சேன்ல அந்த பிங்க் கலர், அது வர மாதிரி ஸ்பேஸ் இருந்துச்சு. அதை முடிச்சாச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா பக்கத்துலேயும் ஒட்டிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. நான் பின்னாடி ஒரு லேயர் வந்து அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் வச்சு பார்த்தேன், அது நல்லா இல்லை. அதனால் நான் அதை எடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த டிசைன் வந்து தெரியும்னு நினைக்கிறேன். கலர் டல் கலர், கொஞ்சம் லைட் கலர், டல் கலருங்கிறத லைட் கலர், அதனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் ஏன் நம்ம வந்து ஒரு லேயர் வந்து கிராஃப்ட் ஒயர் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிராஃப்ட் ஒயர் வச்சா தான் நம்ம வந்து சென்டரில் ஹேங்கிங் மாதிரி கொடுப்போம் பார்த்தீங்களா, அது கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஹேங்கிங் முதலே கொடுக்குறீங்க, டிசைட் பண்ணுறீங்கன்னா, இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் இருக்க இடத்துல கொஞ்சம் கேப் விட்டுருங்க. நம்ம இப்போ ஆல்ரெடி கம் போட்டு ஒட்டிட்டோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல ஒட்டினதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அதில் ஸ்டிச் பண்ண முடியாது. அந்த பட்டர்ஃப்ளை ஃபெதர்ஸுக்கு உள்ளே ஸ்டிச் பண்ண முடியல. அதனால தான் நான் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கம்பி நம்ம கிராஃப்ட் ஒயரை வச்சு ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதை பட்டர்ஃப்ளையை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த கிராஃப்ட் ஒயரை ரெடி பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்கள் ஃப்யூஸ் பண்ணுறதா பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா கட் ஒர்க் மாதிரி இதை கட் பண்ணி எடுத்துடுறேன். அந்த பட்டர்ஃப்ளையை வந்து சுற்றி கொஞ்சம் கேப் விட்டுட்டு அதை கட் பண்ணிடலாம். இதுவே பார்த்திங்கன்னா நம்ம கம் போட்டு ஒட்டினதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கொஞ்சம் தள்ளி கட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அதை வந்து ட்ரிம் பண்ணிடுங்க, கரெக்டாக வந்துடும். நான் எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். கொஞ்சம் அந்த கட்டரை வச்சு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துடுறேன். அப்புறம் கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்புறம் நீங்கள் வேறு ஏதாவது ஒர்க் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கலாம், அல்லது கொஞ்சம் அது ஒட்டியே நல்லா ட்ரிம் பண்ணி விட்டிங்கன்னா நீட்டாக ஆயிரும். இதே மாதிரி நம்ம 4 பெட்டல்ஸையும் கட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 2யும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது ஒட்டியே நல்ல எக்ஸஸாக கிளாத்து தெரிஞ்சிச்சுன்னா அதை அப்படியே நான் ட்ரிம் பண்ணி விட்டுறேன். நம்ம வந்து இப்படி ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுமோ, இப்போ ஸ்லீவ்னு வச்சுக்கோங்களேன், ஸ்லீவோட சென்டர் பார்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணுவோம். அல்லது ஃப்ராகோட சென்டரு, பேக் நெக்கில் இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணும்போது எந்த இடத்துல தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் கம் போட்டு ஒட்டிட்டு அதை சுற்றி அந்த கம்மை சுற்றி நமக்கு கிளாத்து தெரியாமல் இருக்கணும் அவுட்டர் சைடில் அப்படின்னா நீங்கள் ஏதோ கட் பீடு கொடுத்துக்கோங்க, அல்லது ஸ்டோன் செயின் அந்த மாதிரி ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த நம்ம எக்ஸ்ட்ரா கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பிசிறு கூட தெரியாது, நீட்டாக நல்லா அழகாக வந்துடும். அந்த கூட கொஞ்சம் கட் ஒர்க்லாம் கட் பீடெலாம் கொடுத்துட்டு ஒரு ஸ்டோன் செயினை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு சுற்றி கட் பீடு அல்லது ஜர்தோசி அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். நான் வந்து அது கொடுக்கல, ப்ளைனாக நம்ம கிராஃப்ட் ஒயர் தான் கொடுத்துருக்கேன். ஏன் கிராஃப்ட் ஒயர் கொடுத்தேன்னு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். நம்ம கிராஃப்ட் ஒயர் எப்போதுமே பார்த்திங்கன்னா நமக்கு அது நிறைய பெனிஃபிட் இருக்குது. அதில் என்னென்னா
நம்ம ஃப்ளாட்டாக வைக்கிறதா ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். கொஞ்சம் கரெக்டாக அந்த ஒயரை தூக்கி கொஞ்சம் விட்டிங்கன்னா அது எம்போஸ்டாக நல்ல பட்டர்ஃப்ளை வந்து ஃப்ளை ஆகுற மாதிரி ஒரு நமக்கு இமேஜின் க்ரியேட் பண்ணணுன்னா கூட நீங்கள் இதில் கிராஃப்ட் ஒயரில் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் வந்து கிராஃப்ட் ஒயரை அடியில் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த ஒர்க்கை பண்ணியிருக்கேன். இல்லது நம்ம நார்மலாகவே ஆரி ஒர்க்கில் பட்டர்ஃப்ளைலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, 3D பீகாக்கு 3D பட்டர்ஃப்ளை பண்ணுற மாதிரி கிளாத்தில் பாப்ளின் கிளாத்தில் நார்மலாகவே ஸ்டிச் பண்ணி நீங்கள் அதை கட் பண்ணி கூட ஒட்டியிருக்கலாம். நான் கொஞ்சம் வித்தியாசமாக அந்த கிராஃப்ட் ஒயரை கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற எம்போஸ்டாக தெரியுங்கிறதுனால நான் இதை சூஸ் பண்ணியிருக்கேன். அதுவும் ப்ரூச் கிளாஸுங்கிறதுனால நான் இதை டிசைட் பண்ணிவிட்டு நான் செஞ்சுருக்கேன். இது என்னோடய ஓன் ஐடியா தான். இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்காங்கிறதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒருத்தர் செஞ்சதை பார்த்து அப்படியே செய்யணும்னு இல்லை, நமக்கு ஏதோ க்ரியேட்டிவாக தோணுச்சுன்னா அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். பாருங்கள், நல்லா கட் பண்ணி எடுத்துடுங்க. அந்த ட்ரிம்மரை வச்சு கட்டரை வச்சு கட் பண்ணிங்கன்னா நல்லா நீட்டாக கட் பண்ணிடலாம். அது ஒட்டியே, அதாவது இந்த கிராஃப்ட் ஒயர் சுற்றி இருக்குமில்ல அதை சுற்றியே நல்லா நீட்டாக கட் பண்ணிடுங்க. ஃபுல்லாக ட்ரிம் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சின்ன பட்டர்ஃப்ளை இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம சென்டரில் ஒட்டுனா பரவாயில்ல. ஃபஸ்ட்டு நம்ம கீழே கொடுத்துருக்கோம்ல ஒரு பெரிய பட்டர்ஃப்ளை வந்து, அதுக்கு தான் நம்ம சென்டரில் ஒரு லீஃப் டிசைன் மாதிரி வச்சு அதில் ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அந்த ஹேங்கிங் தான், அந்த ஹேங்கிங்க்கு மேலே தான், அந்த லீஃபுக்கு மேலே நம்ம அந்த சின்ன பட்டர்ஃப்ளையை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அந்த சின்ன பட்டர்ஃப்ளைல வந்து ஒன்றுமே நம்ம செய்ய போகிறதில்ல. கீழே உள்ள பேஸில் தான் நம்ம எம்போஸ்டாக இருக்கிறதுக்கு அந்த ஒர்க்கை கொடுத்தா இது அது மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நீட்டாக ட்ரிம் பண்ணியாச்சு. உங்களுக்கு இதை ட்ரிம் பண்ண கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஆல்ரெடி நம்ம எப்படி ஃப்யூஸ் பண்ணணுங்கிறதுக்கு வீடியோ நான் போட்டிருக்கேன், நீங்கள் அதை பார்த்து ஃப்யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, அதுவும் என்கிட்ட மெட்டீரியல் இல்லை, அந்த மிஷின் இல்லை, ஃப்யூஸிங் மெட்டீரியல் இல்லை அப்படின்னா, சால்ட்ரிங் மிஷின் இல்லைன்னா ஊதுபத்தி இருக்குது பார்த்தீங்களா, அதை வச்சு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ஈஸியாக கட் பண்ணிடும். கட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணுங்கள், ஊதுபத்தி வச்சு கட் பண்ணும்போது. அப்படி கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸஸாக இருந்தால் அதுக்கு மேலே ஒரு ஒர்க் ஏதோ கொடுத்துருங்க. அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வந்துடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் அந்த 2 இதையும் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதை தனியாக எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு நம்ம சென்டரில் ஒரு இது வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்ம அந்த 2 பட்டர்ஃப்ளையும் அதில் அட்டாச் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறேங்கிறத பாருங்கள். நீங்கள் இந்த பட்டர்ஃப்ளை 3D வந்து நீங்கள் ரெடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கானுங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராஃப்ட் ஒயரில் ஒரு ரவுண்ட் ஷேப் எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம பெட்டல் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அதாவது 2 பட்டர்ஃப்ளையோட சென்டரில் வச்சா அது கரெக்டாக இருக்குமான்னு பார்த்துட்டு அதுக்கு தக்கன நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கம் போட்டிங்கன்னா, நான் கம் போட்டு பார்த்தேன், அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா கம் போட்ட இடத்துலேருந்து நம்ம நீடியில் ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது ரொம்ப சிரமமாக தெரிஞ்சுது. அதனால் கம் போட வேண்டாம். இந்த மாதிரி நான் கையில் பிடிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு நீட்டாக வந்துருச்சு. பாருங்கள், ரெண்டு பட்டர்ஃப்ளையோட கம்பி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸஸாக உள்ள கம்பியை வந்து சென்டரில் வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அந்த சென்டரில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதாவது நார்மல் ஸ்விங் த்ரெட்டு நீடில் இருக்குல்ல, அதை வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அது எப்போதும் நம்ம பெட்டல்லாம் ஃப்ளவர் மேக் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் நான் இதை ஸ்டிச் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த எக்ஸஸாக கம்பி இருக்குல்ல, அதை நீங்கள் வந்து மேல் பக்கமாக வச்சுக்கோங்க.
நம்ம அந்த பிசுறெல்லாம் வெளியே தெரியாமல் இருக்கணும் பட்டர்ஃப்ளையோடது. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, சென்டரில் ஒரு ரவுண்டு வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கிராஃப்ட் ஒயர், அதுக்கு அடியில் கொடுத்துட்டேன். அடியில் கொடுத்து அந்த எக்ஸஸாக உள்ள ஒயரு, அந்த சென்டரில் உள்ள கிராஃப்ட் ஒயர் 3யும் சேர்த்து நான் ஸ்டிச் பண்ணிட்டேன். அப்படி பண்ணும்போது நமக்கு அந்த ரெண்டுமே பட்டர்ஃப்ளை ஃபெதரும் சென்டரில் உள்ள கிராஃப்ட் ஒயருமே ஸ்டிச் பண்ணிட்டேன். அது சேர்த்தே ஸ்டிச் பண்ணதுனால எனக்கு நீட்டாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சென்டரில் உள்ள பார்ட்டை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கீழே ஹேங்கிங் கொடுக்க போகிறோம். அந்த ஹேங்கிங்க்காக தான் நான் வந்து இந்த சென்டரில் இந்த ஒயரை வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு பெட்டல் மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு அதை ஃபிக்ஸ் பண்ணுறேன். நம்ம நார்மலாக ஃபிக்ஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா, அதே மாதிரி நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 2-3 ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நான் ஒரு நாள் ஹேண்ட் எம்ப்ராய்டிங், ஒரு நாள் ரிப்பன் எம்ப்ராய்டிங், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஆரி ஒர்க் வந்து வீக்லி 2 டேஸு 3 டேஸ் போடுறேன். ஏன்னா அப்போ தான் நம்ம அதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். நிறைய இருக்குது ஆரி ஒர்க்கு ஸ்டிச்சஸ் எல்லாம். அதனால் நான் அப்படி அது 2 வீடியோ போடுறேன். இன்னும் கொஞ்சம் போட்டால் நம்ம ரிப்பன் எம்ப்ராய்டிங், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதை முடிச்சிட்டோன்னா ரெகுலராக நம்ம ஆரி ஒர்க்கும், அந்த ப்ரூச்சஸில் வந்து இன்னும் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் அதை பார்த்துட்டு ஒர்க் பண்ணுங்கள். நிறைய இருக்குது டிசைன்ஸு. நம்ம இனி நிறைய கிளாத்து, டிஷ்யூ கிளாத்து, அப்புறம் சாட்டின், ஆர்கன்ஸா வச்சுலாம் நிறைய ஃப்ளவர் டிசைன்லாம் பண்ணலாம். அதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். அதை நீங்கள் வந்து யூடியூப்பில் அப்லோட் பண்ணும்போது பார்த்து ஒர்க் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா சென்டரில் இந்த கிராஃப்ட் ஒயரை முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நார்மல் நீடில் வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த சைடில் ஒரு ஃபெதர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் நான் வந்து சென்டரில் அந்த எக்ஸஸாக உள்ள கம்பியை வந்து இந்த கிராஃப்ட் ஒயருக்குள்ளே விட்டுட்டு நான் இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு சைட்லேயும் ஸ்டிச் பண்ணிட்டு பார்க்கலாம். ஒரு 5-6 ஸ்டிச்சு கொடுத்துக்கோங்க, அது போதும், ஃபிக்ஸ் ஆயிரும். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஃபெதர்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா, நெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் பீடு வந்து அட்டாச் பண்ணிக்கிறேன். இது வந்து நான் ஹேங்கிங் மாதிரி கொடுக்க போகிறேன். சென்டரில் அந்த அதாவது ஹேங்கிங் கொடுக்குறதுக்கு நம்ம பட்டர்ஃப்ளை உள்ளே கொடுக்க முடியாது. ஏன்னா நான் வந்து ஸ்டிச் பண்ணல, அதை பேஸ்ட் பண்ணியிருக்கேன். அதனால தான் நான் சென்டரில் ஒரு கம்பி, அந்த பட்டர்ஃப்ளையோட பாடி பார்ட்டு கொடுத்துருக்கேன். அதில் தான் நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, பேர்ல் பீடு வச்சு நான் அட்டாச் பண்ணி ஹேங்கிங் கொடுக்குறேன். நீங்கள் வந்து சுகர் பீடு, 3mm, 4mm அந்த மாதிரி எந்த பீடு இருந்தாலும் நீங்கள் ஹேங்கிங் கொடுக்கலாம். அப்படி எதுவுமே இல்லையா, லாங் டியூப் பீடு கொடுங்க, அல்லது கட் பீடில் ஸ்மால் சைஸு, மீடியம் சைஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கொடுக்கலாம். எல்லாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். அதை பார்த்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வச்சுருக்கேன். நான் 3 பேர்ல் பீடு, ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்து நான் அதை எப்போதும் ஹேங்கிங் மெத்தடில் கொடுப்போம் பார்த்தீங்களா, அதில் கொடுக்குறேன் பாருங்கள். அந்த பாடி பார்ட்டுக்கு கீழ் பக்கம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நீங்கள் மேலே கொடுத்து முடித்ததுக்கப்புறம் சென்டரில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு நான் டியூப் பீடு கொடுத்தேன். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஸ்டோன் இருக்கும் பார்த்தீங்களா, திலகம் ஸ்டோனு, குந்தன் ஸ்டோனு, அதை கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரே வேலையாக முடியும். அதுக்கு மேலே நாம் அந்த சின்ன பட்டர்ஃப்ளையை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். அப்போ அது பார்க்குறதுக்கு எம்போஸ்டாக நல்லா அழகாக தெரியும். ஃபஸ்ட்டு சின்ன ஹேங்கிங், அடுத்து பெருசு, முதல்ல 3 பீடு, அடுத்து 5, 6 அந்த மாதிரி நான் கொடுத்துருக்கேன். சென்டரில் வர்ற பீடுக்கு மட்டும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிறிஸ்டல் பீடு கொடுத்து ஒரு ஃப்ளவர் சீக்வன்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி நம்ம அந்த ஃப்ளவர் ஃபுல்லாக அந்த ஹேங்கிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு பார்க்கலாம். உங்களுக்கு ஈஸி தான், ஆல்ரெடி நல்ல ஹேங்கிங் மெத்தடெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு 5 பீடு போட்டுக்கோங்க. 5 பீடு என்ன பீடுனாலும் இருக்கலாம். சுகர் பீடு, கட் பீடு, 3mm, டியூப் பீடு, ஸ்மால் மீடியம் சைஸ் பீடு, கட் பீடு எதுனாலும் கொடுக்கோங்க. கொடுத்துட்டு கடைசியாக லாக் பண்ணுறதுக்கு ஒரு பீடு ஆட் பண்ணிவிட்டு, அந்த லாக் பண்ண பீடை மட்டும் விட்டுட்டு நீங்கள் மற்றது வழியாக நீடியில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வந்து ஃப்ளவர் அந்த ஹேங்கிங் வந்து கரெக்டாக லாக் ஆயிரும். அவ்வளோதான் மெத்தடு. இது நார்மல் ஷூயிங் த்ரெட்டில் தான் நான் போட்டிருக்கேன். பாருங்கள், இது அவ்வளோத்தையும் முடிச்சுட்டு இந்த ஹேங்கிங் ஃபுல்லாக உங்களுக்கு முடிச்சுட்டு காட்டுறேன், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.
இப்போ பார்த்திங்கன்னா எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இந்த லாஸ்ட் ஒன் நம்ம கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நான் ஒரு 5, 6 ஹேங்கிங் வர மாதிரி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் பெருசாக பட்டர்ஃப்ளை போட்டிங்கன்னா இப்போ நிறைய ஹேங்கிங் கொடுங்க. சுகர் பீடு ஒரு 10 கொடுத்து, அதுக்கப்புறம் ஒரு எவ்வளோ நீளமாக எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் வந்து ஹேங்கிங் உங்களுக்கு இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு கொடுக்கலாம். அதாவது கோதுமை பீடுன்னு சொல்லுவாங்க, வீட் பீடு, அதில் எல்லாம் கொடுக்கலாம். ஆரி ஒர்க் மெட்டீரியலையும் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்துட்டு அதை மட்டும் விட்டுட்டு மற்ற பேர்ல் பீடுக்குள்ளே மறுபடியும் நான் வந்து நீடியில் இன்செர்ட் பண்ணி அதை எடுத்து கொஞ்சம் தள்ளி நீடியில் குத்தி கீழே எடுத்துட்டிங்கன்னா அழகான ஹேங்கிங் வந்து நமக்கு ரெடி ஆயிரும். நான் ஒரு 5, 6 தான் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் கொடுத்தது எனக்கு நல்லா இருந்துச்சு. கப் சீக்வென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி. இதுவும் ப்ரூச் மெட்டீரியலில் உள்ளது தான். அதுதான் நான் வந்து கீழே க்ரீன் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்குது. நான் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கேன். இந்த பட்டர்ஃப்ளைக்கு இவ்வளோ போதுன்ட்டு நினச்சி கொடுத்துருக்கேன். நீங்கள் நிறைய வேணும்னா நிறைய கொடுத்துக்கோங்க. அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு நீங்கள் நான் சொன்னோம்ல உங்களுக்கு வந்து குந்தன் ஸ்டோன் இருந்தால் குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இல்லை இது ஏதோ ஃப்ளாட் சீக்வென்ஸ் எது இருந்தாலும் நீங்கள் சென்டரில் ஒட்டிக்கோங்க. ஏன்னா அந்த சென்டர் ஒட்டினதுக்கு மேலே தான் நம்ம வந்து இப்போது நெக்ஸ்ட்டு பட்டர்ஃப்ளையை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்படியே ஃபிக்ஸ் பண்ணாலும் ஓகே தான். ஏன்னா நமக்கு வந்து நம்ம கிராஃப்ட் ஒயர் கொடுத்துருக்கிறதுனால கரெக்டாக எம்போஸ்டாக வேணும்னா நம்ம சுருக்கி விட்டுட்டு அது அழகாக வந்துடும். அப்படி கூட பண்ணிக்கலாம். நான் வந்து சும்மா கொஞ்சம் 5, 6 ஒரு அந்த இடம் ரொம்ப ஸ்பேஸ் இருக்கிறதுனால நான் ஒரு 4 டியூப் பீட், லாங் டியூப் பீடு அதில் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் பிசிறு தெரியுது பார்த்திங்களா, நம்ம கிராஃப்ட் ஒயர் சுற்றினது. அதில் வந்து 2 க்ரீன் கலர் சீக்வென்ஸையும் நான் அட்டாச் பண்ண போகிறேன். நல்லா தான் இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பார்க்கறதுக்கு என்னோடய இதில் பார்க்கும்போது நல்லா இருந்தது. இதெல்லாம் நம்ம கிட்ஸோட ட்ரெஸ்லலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ ப்ளவுஸ்லலாம் பண்ணுறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய பட்டர்ஃப்ளையாக ட்ரை பண்ணிக்கோங்க. அப்போனா இன்னுமே அழகாக இருக்கும். நல்லா நான் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணலை, அதாவது எதுவுமே நான் ஸ்டிச் பண்ணலை. இந்த ப்ரூச்சில் எல்லாமே நான் வந்து கம் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நம்ம B7000 க்ளூ வந்து நல்லாவே நமக்கு நிற்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்னும் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த 5D பட்டர்ஃப்ளை எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் வந்து என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது புரியலைனாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா நான் லாங் டியூப் பீடே சென்டரில் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே கொஞ்சம் கம்பி கிராஃப்ட் ஒயர் தெரியுது பார்த்திங்களா, அதை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா 2 க்ரீன் கலர் சீக்வென்ஸு ஹேங்கிங் கொடுத்தேன்ல, அதை அப்படியே 2 சீக்வென்ஸை கொடுத்து நான் வந்து அதில் ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸ்டிச் பண்ணிங்கன்னா இன்னுமே ஸ்ட்ராங்காக இருக்கும். நான் வந்து வீடியோ ஸ்டிச் பண்ணி காட்டிகிட்டே இருந்தேன். இதுவே நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன். ஏன்னா ரொம்ப பெருசாக தெரிஞ்சிட்டே இருக்குது அதனால். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டரில் நம்ம டியூப் பீடு கொடுத்துருக்கேன்ல, அது மேலே கூட கொஞ்சம் கம் போட்டுக்கோங்க. கம் போட்டுட்டு இந்த B7000 கம்மை போட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த சின்ன பட்டர்ஃப்ளை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை அது மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. இது வந்து கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு தான் நமக்கு வந்து அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். வேணும்னா அந்த கிராஃப்ட் ஒயரை லைட்டாக சுருக்கி விட்டிங்கனாலும் எம்போஸ்டாக தெரியும். நான் இப்போ உடனே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளையோட சென்டரில் கொஞ்சம் நமக்கு கேப் இருக்குது. அதுக்கு நீங்கள் கிளிப் ஸ்டோன் இருந்தால் ஒட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ஒரு ரெட் கலர் காமிச்சேன்ல, அந்த ஃப்ளவர் சீக்வென்ஸை நான் கொடுக்க போகிறேன். நீங்கள் செகண்ட் பட்டர்ஃப்ளையை கட் பண்ணும்போது கொஞ்சம் கிளாத் விட்டு கட் பண்ணிக்கோங்க சென்டரில். நான் கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் அது தனித்தனியாக இருந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சு. நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எம்போஸ்டாக வேணும்னா லைட்டாக தூக்கி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு அடியில் உள்ள பட்டர்ஃப்ளையோட ஒர்க்கும் மேலே தெரியும். இது நல்லா ட்ரை ஆனால் தான் அந்த இதை பண்ண முடியும். ஏன்னா நான் சென்டரில் கொஞ்சம் ஒட்டை கட் பண்ணதுனால எனக்கு அது கொஞ்சம் தனித்தனியாக இருந்த மாதிரி. தனித்தனியாக ஃபெதர்ஸ் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் அப்படியே தனித்தனியாக ஒட்டிட்டு மேலே ஒரு கிளிப் ஸ்டோனோ குந்தன் ஸ்டோனோ ஒட்டி விட்ருங்க. அது நீட்டாகிடும், அவ்வளோதான்.
கொஞ்சம் காயணும். காய்ஞ்சி அதில் பிடிச்சிட்டுன்னா நீங்கள் எம்போஸ்டாக வச்சுக்கலாம். அப்படி வச்சுட்டு சென்டரில் ஒரு ஸ்டோனை ஒட்டி விட்ருங்க. அவ்வளோதான். இந்த ஃபுல்லாக ஒர்க் இந்த ப்ரூச் மெட்டீரியலை வச்சு யூஸ் பண்ண இந்த 5D பீக்கா பட்டர்ஃப்ளை வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்க அத்தனை சப்ஸ்கிரைபருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இந்த வீடியோவை நம்ம முதல்ல பார்க்குறீங்கன்னா நீங்களும் என்ன சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ப்ரூச் கிளாஸ் பற்றி டீட்டெயில் வேணுனாலும் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இப்போ வந்து 16 டேட் ஆயிடுச்சு. அதனால் நான் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. ஏன்னா நம்ம செப்டம்பர் 1 தான் அடுத்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதனால் 1 வீக் முன்னாடியே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் வந்து 300 ருபீஸ் தான். ரெக்கார்டட் வீடியோ 1 மந்த் கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரூச்சஸில். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது ஃபுல்லாக என்னோடய க்ரியேட்டிவிட்டி தான். நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் இந்த பட்டர்ஃப்ளையை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நம்ம ப்ரூச் மெட்டீரியல் மட்டும் வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த பட்டர்ஃப்ளைக்கு ஹார்ன்ஸுக்கு வந்து நான் வந்து ஒரு லாங் டியூப் பீடும் ஒரு பேர்ல் பீடும் அட்டாச் பண்ணிவிட்டு 2 பக்கமும் இந்த பக்கம் ஒரு லாங் டியூப் பீடு, அந்த பக்கம் லாங் டியூப் பீடு ஒன்று, பேர்ல் பீடும் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள். எல்லாமே நான் கம் போட்டு தான் ஒட்டியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை விட க்ரியேட்டிவாக யோசிச்சிங்கன்னா நீங்களும் ட்ரை பண்ணி அதே மாதிரி எனக்கு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். வீடியோவுக்கு கொஞ்சம் டல் கலராக தெரியுது. பட் ஆனால் நேரில் பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சு. இந்த பட்டர்ஃப்ளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த ஐடியா எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்கள். தேங்க்யூ. கீப் வாட்சிங்.